உண்டா உண்டா? ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த தினத்தை செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார். செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார். அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா, நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா? இதான் கேள்வி. எப்படி இது? என் மொழி செம்மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும். சிறந்த பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ். உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது. என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனார் சிவனே தந்த தமிழடா அப்படிங்கிறான். நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற. நீ கேரளாவில் வாழ்கிற ஆற்றூர் ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன். அவன் சொல்றான், உலகிலேயே ஆகப்பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்னு கிரேக்கர்கள், இன்னொன்று சீனர்கள். அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்று ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆகச் சிறந்த கவிஞன் பதிவு செய்தார். என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, படிக்கிறதுக்கு இருக்குது. உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா, வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழி இல்லை வெளியேற்றினா, கோயில் கருவறையில் இல்லை, தாயின் கருவறை இல்லை, அறிவு கருவறையான பள்ளி கல்லூரிகளில் இல்லை, தாய்மொழி இல்லை. தாய்மொழியை இழந்து மறந்துவிட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது. இப்போது நீ யார்? நீ தமிழன் இல்லை, நீ தமிங்கிலன், நீ தங்கிலீஷ்காரன். பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது, இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான். என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக், அவர்கள் சமூக நீதி வெட்டி போய், அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான், தமிழ் சனியனை விட்டு ஒழித்தான். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி அழிந்தான். தமிழையே ஆங்கிலத்தில் எழுது. வாடா மச்சான் என்றா VA DA, வாடா மச்சான் MA CHA மச்சான் அப்படி எழுதுன்றான். அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான். விளம்பர பலகையில பார், இப்போ இல்லாட்டி எப்போ